Everyone, Advanced Techniques of Instructions Unit 2 ஓட புக் பேக் கொஷனுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பிஹேவியரல் லேர்னிங் தியரிஸ். பிஹேவியரல் லேர்னிங் தியரிஸோட சினாப்சிஸ் என்னன்னு பார்த்தோம்னா, பிஹேவியரல் லேர்னிங் தியரிஸ் ஃபோக்கஸஸ் ஆன் ஹவு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி அண்ட் ரெஸ்பான்சஸ் ஷேப் அ லேர்னர் ஆர் லேர்னிங். These theories purpose that behavior is learned through conditioning, reinforcement and observation. The key contributors யார் யார் அப்படி நம்ம பார்த்தோம்னா, இவான் பாவ்லோ, தாண்டைக் அண்ட் தென் ஸ்கின்னர். இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பிஎட்ல படிச்சிருந்திருப்போம். ஸோ இங்கே நான் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன். இது ரிவைஸ் பண்ணும்போதே உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். தேர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் ஹவு லேர்னிங் occurs through association, reward and consequences. Next, introduction என்னன்னு பார்த்தோம்னா, learning is an essential process that shapes human behavior. According to behavioral learning theories, their learning occurs when an individual responds to external stimuli in their environment. Unlike cognitive theories that focuses on internal thought process, behaviorists believe that behavior can be observed, measured and modified. The major types of behavioral learning includes classical conditioning, operant conditioning and observational learning. These theories play a crucial role in education, psychology and daily life. First, the meaning of behavioral learning theory. Behavioral learning theory explain that learning happens through interaction with the environment. சுத்தி நடக்கிறதோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது லேர்னிங் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. பிஹேவியர் இஸ் ஷேப்டு பை ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ். ரிவார்ட்ஸ், ஒருத்தவங்க நல்லா படிக்கும் போது நம்ம 2 சாக்லேட் கொடுக்கறதோ, நல்லா படிக்கல அப்படின்னும் போது நம்ம திட்டுறதுமே கூட நமக்கு வந்து பிஹேவியர்ல ஒரு ஷேப் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் கேன் பி அப்சர்வ்ட் அண்ட் மெஷர்டு. திஸ் தியரி இஸ் வைட்லி அப்ளைட் இன் எஜுகேஷன், பேரண்டிங் அண்ட் ஒர்க் பிளேஸ் ட்ரைனிங் டு ரீஇன்ஃபோர்ஸ் பாசிட்டிவ் பிஹேவியர் அண்ட் டிஸ்கரேஜ் நெகட்டிவ் பிஹேவியர். நெக்ஸ்ட் வந்து மேஜர் தியரிஸ் ஆஃப் பிஹேவியரல் லேர்னிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் பை இவான் பாவ்லவ். லேர்னிங் த்ரூ அசோசியேஷன். எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணாரு பாவ்லவ்? ஒரு டாகுக்கு ஃபுட்டு கொடுக்குறாரு. அதை எப்படி கொடுக்குறாருன்னு பாருங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பாவ்லவ் நோட்டீஸ் தட் டாக்ஸ் சால்வேட்டட் when they saw ஃபுட்டு பார்த்த உடனே அந்த டாகுக்கு வந்து வாயில இருந்து உமிழ்நீர் சுரக்கிறது, சாலிவேட் ஆகிறது வந்து பாக்குறாங்க. he rang a bell before presenting food. ஸோ பெல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுக்குறாரு. ஓவர் டைம் த டாக்ஸ் அசோசியேட்டட் த பெல் வித் ஃபுட் அண்ட் பிகன் டு சாலிவேட் அட் ஜஸ்ட் த சவுண்ட் ஆஃப் த பெல். பெல் அடிச்ச உடனே அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து வாயில இருந்து அந்த உமிழ்நீர் சுரக்கிறது வந்து ஆரம்பிக்குது. ஸோ அதுல இருந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க பெல் அடிக்கிறதுன்றது வந்து வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டிமுலஸ். அது வந்து அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் என்னன்னா, அதுக்கு உமிழ்நீர் சுரந்த பெல் அடிச்ச உடனே ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்றது அது லேர்ன் பண்ணிக்குது. சரிங்களா? The bell became a conditioned stimulus and salivation became a conditioned response. Next, இதோட கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, learning occurs through the association of two stimuli. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்கூல் பெல் அடிச்ச உடனே ஸ்டூடெண்ட்ஸ் பேக்கப் பண்றது, அது வந்து நமக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். A child who receives an injection at the hospital may feel scared ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் த ஃபியூச்சர். ஏன்னா ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போட்ட உடனே நெக்ஸ்ட் டைம் என்ன சைல்டுன்னு இல்லைங்க, இப்போ நம்மளுமே உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா ஊசி போடுவாங்களான்றது தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம், நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றத விட, இல்லைங்களா? அதுதான். நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் எஃபெக்ட். எட்வர்ட் தாண்டெக் அவருடைய லேர்னிங் தியரியில பார்த்தீங்கன்னா, பசில் பாக்ஸ். ஒரு கேட் வந்து பசியோட உள்ள போட்டிருப்பாங்க. ஆனா தெரியாம அது வந்து ஒரு லிவரை புஷ் பண்ண உடனே அதுக்கு சாப்பாடை தேடி போற ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. வித் ரிப்பீட்டட் ட்ரையல்ஸ் த கேட் லேர்ன் டு பிரஸ் த லிவர் குவிக்லி. அது எப்பெல்லாம் அந்த லிவரை பிரஸ் பண்ணுதோ அப்பெல்லாம் அதுக்கு ஃபுட்டு இருக்கிற ரூமுக்கு அதால ஓப்பன் பண்ணி போக முடியுது. இதுல ஒரு கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் என்கரேஜ் பிஹேவியர் ரிப்பீட்டேஷன், அன்ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் ரெடியூஸ் பிஹேவியர். ஒன்றும் இல்லை. அதே போல இந்த இது வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி ஹார்ட் பிகாஸ் குட் கிரேட்ஸ் பிரிங் ரிவார்ட்ஸ்.
A child avoids playing with fire after getting burned. அது தொட்டா சுட்டுடும் அப்படின்றதுனால அது வந்து டச் பண்ணாது. நெக்ஸ்ட் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் தியரி அப்படின்றது ஸ்கின்னருடைய தியரி. இதுல வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட். இதுல வந்து ரேட்டை வந்து பசியா இருக்கிற ஒரு ரேட்டை வந்து ஒரு பாக்ஸ்குள்ள போட்டிருந்திருப்பாங்க. அதுல வந்து ரேட் இங்கே அங்கேயுமா அந்த பசியில ஓடிட்டே இருந்திருக்கும். தெரியாம அது என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணி இருந்திருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபுட் கிடைச்சிருக்கும். அதுவே அது ப்ரெஸ் பண்ண லிவர் வந்து எலக்ட்ரிக் ஷாக்கும் கொடுக்கும். அது இன்கேஸ் வெளியில போறதுக்காக அது பண்ணிச்சு அப்படின்னா அது எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும். rat was placed in a box with liver. When the rat pressed the liver, food was released. In another case, pressing the liver stopped an electric shock too. அதாவது அது வெளியில போகாம இருக்கிறதுக்காக அந்த பாக்ஸை சுத்தி வந்து எலக்ட்ரிக் கரண்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த பாக்ஸோடைய அந்த வால் கிட்ட அது வெளியில போறதுக்காக ட்ரை பண்ணிச்சுன்னா அது ஷாக் அடிக்கும். அதே போல லிவர் பிரஸ் பண்ணா எலக்ட்ரிக் ஷாக் ஸ்டாப் ஆகிறதையும் அது நோட்டீஸ் பண்ணியிருக்கும். The rat quickly learned to press the liver. கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தோம்னா reinforcement increases desired behavior, punishment decreases unwanted behavior. ஸோ அது என்ன பண்ணும், அது அந்த அந்த பாக்ஸ்ல இருக்கிற அந்த ஷாக் அடிக்கிற பிளேஸ்க்கு அது போகாமலே இருக்கும். அன்வான்ட் பிஹேவியர், அதாவது வெளியில போறதுக்காக அது ட்ரை பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இதுல என்னன்னு பார்த்தோம்னா டீச்சர் கிவ் ஸ்டூடெண்ட் ஸ்டார் ஃபார் குட் பிஹேவியர். குட் பசங்களுக்கு நம்ம கிளாஸ்ல வந்து பிஹேவியரல் சார்ட்ல ஸ்டார்ஸ் கொடுப்போம்ல, அதுதான். ஃபைன் is imposed for breaking traffic rules. இதுவுமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான். நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் அந்த ஜிப்ரா கிராசிங்கை கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டோம்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும், ஹெல்மெட் போடலன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அதுதான். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஹேவியரல் லேர்னிங் தியரிஸ் இன் எஜுகேஷன். ஹெல்ப்ஸ் டீச்சர்ஸ் reinforce positive behavior, effective in classroom management and behavior modification, used in habit formation and therapy, helps in developing structured learning environments. இந்த மொத்த கொஸ்டினுக்கும் ஒரு சின்ன கன்க்ளூஷன் கொடுத்து டேக்அவே கீயும் நம்ம பார்த்துடலாம். Behavioral learning theories explain the learning influenced by external factors like reinforcement and conditioning. These theories have practical application in education, training, and psychology. By understanding and applying these concepts, teachers, parents, and employers can shape positive behaviors and discourage negative ones. இதுல இருந்து நமக்கு என்ன டேக்அவே அப்படின்னு பார்த்தோம்னா, லேர்னிங் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் நாலேஜ் பட் அபவுட் ஹவு பிஹேவியர் இஸ் ஷேப்டு த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பிளைன் சோஷியல் லேர்னிங் ஆஃப் பாண்டுரா. பாண்டுரான்றவர் ஆல்பர்ட் பாண்டுரா அப்படின்றவர் வந்து இங்க நமக்கு சோஷியல் லேர்னிங் தியரியை பத்தி சொல்லியிருந்திருப்பாரு. தட் பீப்புள் லேர்ன் நாட் ஓன்லி த்ரூ தேயர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பட் ஆல்சோ பை அப்சர்விங் அதர்ஸ். மற்றவங்கள பார்த்து அப்சர்வ் பண்றதுனாலையும் ஒரு லேர்னிங் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. பாண்டுராவோட தியரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தியரிங்க. இதுல வந்து போபோ டால் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இதுல வந்து சொல்லியிருந்திருப்பாங்களே, சரிங்களா. திஸ் தியரி ஹைலைட்ஸ் த ரோல் ஆஃப் இமிட்டேஷன், மாடலிங் அண்ட் அப்சர்வேஷனல் லேர்னிங். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி பேரண்ட்ஸை பார்த்து இமிட்டேட் பண்றாங்க, டீச்சர்ஸை பார்த்து இமிட்டேட் பண்றாங்கன்றது இந்த கொஸ்டின்ல சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த சினாப்சிஸ்ல வந்து ஆல்பர்ட் பாண்டுராஸ் social learning theory explains that people learn not only through their own experience but also by observing others. This theory highlights the role of imitation, modeling, and observational learning in behavioral development. Bandura's famous Bobo doll experiment demonstrated how children imitate aggressive behavior seen in adults. வீட்டில் அம்மா படிக்கிறத பார்த்து அவங்க எவ்வளோ அக்ரெசிவ் ஆகுறாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடும்போது அவங்க எப்படி அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறாங்க, எல்லாமே இந்த பாண்டுரா தியரியில சொல்லியிருந்திருப்பாங்க, சரிங்களா. இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம்னா, ட்ரெடிஷனல் லேர்னிங் தியரிஸ் சச் as behaviorism focuses on direct reinforcement learning. However, Bandura's social learning theory argues that people can learn by watching others even without direct reward or punishment. This theory bridges behaviorism and cognitive psychology, emphasizing how mental process influencing learning. பாண்டுராவோட சோஷியல் லேர்னிங் தியரியோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, சோஷியல் லேர்னிங் தியரி சஜஸ்ட் லேர்னிங் ஆக்கர்ஸ் த்ரூ அப்சர்வேஷன்ஸ், இமிட்டேஷன்ஸ், மாடலிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் பாண்டுராஸ் தியரி. அப்சர்வேஷனல் லேர்னிங், மாடலிங்.
அப்சர்வேஷனல் லேர்னிங் அதாவது மாடலிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லேர்னிங் happens by watching and imitating others. Example, a child learns to wave by watching a parent wave. வீட்ல இருந்து கிளம்பும்போது மம்மிக்கு பாய் சொல்லணும் அப்படின்றது வந்து நம்ம ஒருத்தவங்க அப்படியே பசங்க அவங்க நம்மளை பார்த்து தான் அவங்க கத்துக்கிறாங்க, அவங்க அப்படியே இமிட்டேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து த ரோல் ஆஃப் இமிட்டேஷன். பீப்புள் காப்பி பிஹேவியர்ஸ் தே சி, எஸ்பெஷலி ஃப்ரம் ரோல் மாடல்ஸ். ஒருத்தவங்க நம்ம வந்து அப்படியே ஒருத்தவங்களுடைய நமக்கு ஒரு ரோல் மாடல் இருந்தாங்கன்னா அவங்கள மாதிரியே நம்ம அப்படியே ப்ரிட்டன் பண்ணி அதே மாதிரி நம்ம இமிட்டேட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். எக்ஸாம்பிள், அ ஸ்டூடெண்ட் மிமிக்ஸ் அ டீச்சர்ஸ் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் கான்செப்ட்ஸ். டீச்சர்ஸ் டேலாம் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மள மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க பாருங்க, அது அப்படியே எக்ஸாக்டா இருக்கும். அதெல்லாமே வந்து imitation, role of imitation. Next வந்து vicarious reinforcement. Learning occurs when a person observes someone else being rewarded or punished for a behavior. A student studies hard after seeing a classmate praised for good marks. அதே போல ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு தப்பு பண்ணி அவன் வந்து பனிஷ்மெண்ட் அவனுக்கு கிடைக்கும் போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. இதுதான் இந்த vicarious reinforcement உடைய பாயிண்ட். சரிங்களா? Cognitive process in learning. Unlike behaviorism, Bandra's theory acknowledges that mental process play a role in learning. அதாவது மைண்ட்ல வச்சு இது எல்லாத்தையுமே அவங்க என்ன காக்னிட்டிவ் ப்ராசஸ் நடக்குது. மைண்ட்ல வச்சுட்டு நம்ம இது தப்பு, இது நம்ம பண்ணக்கூடாது, நம்ம இப்படிதான் பண்ணணும் அப்படின்றத மைண்ட்ல வந்து காக்னிட்டிவா அவங்க யோசிச்சு மென்டல் ப்ராசஸ்ல அவங்க யோசிச்சு அவங்க பண்றாங்க இல்லையா, அதான் இதுல மேஜர் ரோல். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பேண்ட்ராஸ் போபோ டால் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துடலாம். The test whether children imitate aggressive behavior அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பண்ணாரு. Children watched an adult behave aggressively towards a bobo doll. இது வந்து நீங்க கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா அந்த டால் தெரியும். அதுல வந்து கிக் பண்றதோ ஹிட் பண்றதோ ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றத வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த சில்ட்ரனை வந்து பார்க்க வைப்பாங்க. லேட்டர் சில்ட்ரன் வேர் பிளேஸ்ட் இன் த சேம் என்வாயன்மெண்ட் வித் த டால். அங்கே யாருமே இல்லாமல் அந்த டாலை மட்டும் டாலையும் அந்த ஸ்டூடெண்ட்டையும் மட்டும் அந்த ஒரு குட்டி அந்த சைல்டையும் தனியாக விடும்போது அதே மாதிரி அந்த சில்ட்ரன் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக விடும்போது எல்லா கிட்ஸுமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சேம் அக்ரெசிவ் ஆக்ஷனை வந்து அவங்க இமிட்டேட் பண்ணியிருந்தாங்க. இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா சில்ட்ரன் லேர்ன் பை அப்சர்விங் அதர்ஸ். நம்ம பண்றதை தான் பசங்க திருப்பி பண்றாங்கன்றது இதுல கன்ஃபார்ம் ஆகுது. லேர்னிங் ஆக்கர்ஸ் ஈவன் வித்தவுட் டைரக்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். நம்ம ஒன்றும் சொல்லலை அக்ரெசிவா அந்த பொம்மையை நீ போட்டு அடிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஜஸ்ட் அந்த அந்த அடல்ட் பண்றதை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அதை பண்றாங்க. ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சோஷியல் லேர்னிங் தியரி. எஜுகேஷன்ல பார்த்தோம்னா டீச்சர்ஸ் சர்வ்ஸ் ஆஸ் ரோல் மாடல்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் ஃப்ரம் peers and classroom instructions. Next, parenting. Children imitates parents' behavior. Positive reinforcement encourages good habits. இப்போ அம்மா வந்து கரெக்டான இது பண்ணும்போது நம்மள ப்ரைஸ் பண்றாங்க, அதே தப்பு பண்ணும்போது 4 அடி கொடுக்குறாங்க இல்லையா, அதேதான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தோம்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் மூவிஸ் ஷேப்ஸ் பிஹேவியர்ஸ். அதனால தான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை மூவிஸ்லையும் சில விஷயங்கள்லாம் நம்ம வயலன்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணணுன்றது அதை பார்த்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்குறாங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே தான். வாட்சிங் வயலன்ஸ் இன் மீடியா கேன் லீட் டு அக்ரெசிவ் பிஹேவியர். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் பிளேஸ் ட்ரைனிங். எம்ப்ளாயீஸ் லேர்ன் ஸ்கில்ஸ் பை வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒர்க்கர்ஸ். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒர்க்கர் கிட்ட இருந்து அவங்க கற்றுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினோட கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தோம்னா பேண்ட்ராஸ் சோஷியல் லேர்னிங் தியரி revolutioned the understanding of how people learn. It emphasizes observational learning, imitation, and cognitive process, providing that learning is not solely dependent on direct experience. This theory is widely applied in education, psychology, media studies, and behavioral science, helping shape positive learning environment. Third question வந்து Jean Piaget theory of cognitive development. இதுல சினாப்சிஸ் என்னன்னு பார்த்தோம்னா தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு சில்ட்ரன் திங்கிங் எவால்வ்ஸ் இன் ஸ்டேஜஸ் ஆஸ் தே க்ரோ. ஒரு ஸ்டேஜுக்கும் எப்படி வந்து எவால்வ் ஆகுது அப்படின்றது 4 ஸ்டேஜஸ் இருக்கு. இதுல என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஹிஸ் தியரி ஹைலைட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங், டிஸ்கவரி அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்சஸ் இன் எஜுகேஷன். இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு சேஞ்சஸ் இன் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், அண்டர்ஸ்டாண்டிங் தட் occurs as children grow.
ஒரு 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 ஸ்டேஜ்ல ஒரு ஏஜ் குரூப்ல அவங்க எப்படி வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்றது இதுல மெயின் மேட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அவரோட தியரி என்னன்னு பார்த்தோம்னா, தியரியோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்டேட்ஸ் தட் சில்ட்ரன் progress through four distinct stage of cognitive development, each characterized by unique way of thinking and learning. Key concepts of Piaget's theory அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எக்ஸ்கியூஸ் மீ, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து மென்டல் ஃப்ரேம்வொர்க். இதுல வந்து சில்ட்ரன் டெவலப் காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர் டு ஆர்கனைஸ் அண்ட் இன்டர்பிரட் இன்ஃபர்மேஷன். அ சைல்ட் ஹேஸ் அ ஸ்கீமா ஃபார் டாகுக்கும் 4 legs தான் இருக்கு, கேட்டுக்கும் 4 legs தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், டாகை பார்த்து கேட்டுனோ இல்ல கேட்டை பார்த்து டாகுனோ அவங்க ஒரே மாதிரி அவங்க நினைச்சுக்குவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து அசிமிலேஷன் அண்ட் அகாமடேஷன். அசிமிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்கார்பரேட்டிங் நியூ இன்ஃபர்மேஷன் இன்டு எக்ஸிஸ்டிங் ஸ்கீமாஸ். அகாமடேஷன் பார்த்தோம்னா மாடிஃபையிங் ஸ்கீமாஸ் டு ஃபிட் new information. Example, a child sees a cat and calls it as a dog. இது assimilation. When corrected, they adjust their schema to differentiate between dogs and cat. இது accommodation. Next வந்து equilibration அப்படின்னு பார்த்தோம்னா the process of balancing assimilation and accommodation to create stable understanding. இப்போ 4 stages பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். 0ல இருந்து அது இன்ஃபான்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0ல இருந்து 2 years வரைக்கும் கிட்ஸ் வந்து சில்ட்ரன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சைல்டு சென்சரி எக்ஸ்பீரியன்ஸால அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. லேர்னிங் ஆக்கர்ஸ் த்ரூ சென்சரி எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் பிசிக்கல் ஆக்ஷன்ஸ். கீ மைல்ஸ்டோன் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்டை அவங்க டச் பண்ணி ரியலைஸ் பண்றாங்க. பேபி சர்ச்சஸ் ஃபார் அ ஹிடன் டாய் ரியலைசிங் இட் ஸ்டில் எக்ஸிஸ்ட், அது இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இது வந்து 2 yearsல இருந்து 7 years வரைக்கும். சில்ட்ரன் டெவலப் லாங்குவேஜ், இமேஜினேஷன் பட் திங்க் ஈகோசென்ட்ரிக்கலி. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டுமே சுத்தி இருக்கிறத அவங்க பார்ப்பாங்க. லேக் ஆஃப் கன்சர்வேஷன், த எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் தட் குவான்டிட்டி ரிமைன்ஸ் த சேம் டெஸ்பைட் சேஞ்ச் இன் ஷேப். ஒரு லாங் கிளாஸ்ல தண்ணி ஊற்றி வைக்கும் போதோ ஒரு ஷார்ட் வைடர் கிளாஸ்ல தண்ணி ஊற்றி வைக்கும் போது ரெண்டும் ஒன்றுன்னு சொன்னா அவங்க அதை நம்பவே மாட்டாங்க. லாங் கிளாஸ்ல இருக்கிறது தான் நிறைய தண்ணி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே சைல்ட்ஹுட்ல நம்ம பண்ணியிருந்திருப்போம். எந்த கிளாஸ்ல நிறைய ஜூஸ் இருக்குன்னு பார்த்து எடுப்போம். பட் ஆனா இந்த ஷேப்னாலேயோ எதுனாலையோ மாறாது, ரெண்டுமே ஒரே குவான்டிட்டி அப்படின்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியும். பட் ஆனா அந்த ஏஜ்ல நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதேதான். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் வந்து கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இது 7ல இருந்து 11 years. இங்க வந்து ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கல் திங்கிங் இது எல்லாமே க்ரோ ஆகும். கன்சர்வேஷன் அண்ட் ரிவர்சிபிலிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் தட் சேஞ்சிங் அன் ஆப்ஜெக்ட் அப்பியர்ஸ் டஸ் நாட் சேஞ்ச் தி அமௌண்ட். அதான் இங்க எப்படி நம்ம வந்து மாறுன்றத அவங்க ஒத்துக்கலையோ இங்க அதை நம்ப ஆரம்பிப்பாங்க. இங்கதான் அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. 4+2ன்றதும் 2+4ன்றதும் சேம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 11 years அண்ட் above. இது வந்து அடல்ட், ஒரு டீனேஜ்ல இருந்து அடல்ட் ஆகிற டைம். அப்டிராக்ட் அண்ட் ஹைப்போதெட்டிக்கல் திங்கிங் டெவலப்ஸ் ஹியர். Children can reason, plan, and think logically about complex concepts. A teenager can debate social issues and think about the future. Next வந்து educational implications of Piaget theory அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா active learning. Learning should be hands-on and discovery based rather than passive learning. Next வந்து developmentally appropriate teaching. டீச்சிங் மெத்தட் ஷுட் மேட்ச் த சைல்ட்ஸ் காக்னேட்டிவ் ஸ்டேஜ். அவங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரியான டீச்சிங் ஸ்டைல் இருக்கணும், மெத்தட் இருக்கணும். என்கரேஜிங் எக்ஸ்ப்ளோரேஷன். டீச்சர் ஷுட் அலோ சில்ட்ரன் டு எக்ஸ்பெரிமெண்ட், ஆஸ்க் கொஸ்டின் அண்ட் எக்ஸ்ப்ளோர் நியூ ஐடியாஸ். நெக்ஸ்ட் பியர் லேர்னிங். சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் ஹெல்ப் children challenge their thoughts and refine their understanding. நெக்ஸ்ட் லிமிட்டேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி அவங்களோட லேர்னிங் ஸ்டைலோ லேர்னிங் ஸ்டேஜோ இருக்காது. சில குழந்தைங்கள்லாம் 3 yearsலயே என் குழந்தைலாம் வந்து 1.5 yearல நடந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் 3 yearsல நல்லா படிக்கிற குழந்தைங்க, 5 yearsல சூப்பரா படிக்கிற குழந்தைங்க, அதுக்கு அப்படிலாம் இருக்காங்க. ஸோ அவங்கவுங்க லேர்னிங் ஸ்டைல் வச்சு இது மாறும். அண்டர் எஸ்டிமேஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் எபிலிட்டி. ஒரு சைல்டோட எபிலிட்டியும் டிஃபர் ஆகும். ரிசர்ச் ஷோஸ் தட்
children may develop skills earlier than Piaget அவருடைய suggested ஸ்டேஜுக்கு முன்னாடியே பசங்க அதெல்லாம் தாண்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. lack of concentration for cultural differences. Cognitive development may influenced by culture and environment more than Piaget acknowledged. Next வந்து focus on stages may be too rigid. அதாவது development may be more continuous rather than occurring in strict stages. Next conclusionல வந்து Piaget ஓட theory cognitive development theory of cognitive development remains a cornerstone in educational psychology. It emphasizes the role of active learning, problem solving, and hands on experiments in children's intellectual growth. Although some aspects of the theory have been revised, it continues to shape modern teaching method and children development research. What are the stages of cognitive development? இந்த cognitive development ஓட stages என்னென்ன அப்படின்னு சொல்லி 4th questionல கேட்டிருக்காங்க. இது similar to the before question. சரிங்களா? இங்க வந்து 4 stages கொடுத்திருக்கேன் பாருங்க. Sensory motor stage, learning through senses and action, pre-operational stage, 2 to 7 years, use language and imagination. Next, concrete operational stage, 7ல இருந்து 11 years, அது லாஜிக்கலா அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ்ல என்னது 11 and above years, அது வந்து அடல்ட் ஆகுறது. அங்க வந்து நல்லா ஆர்கியூ பண்ணுவாங்க, சோஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிபேட்டா எடுத்துட்டு அவங்க நல்லா ஆர்கியூ பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து இதுல இன்ட்ரோடக்ஷன் வந்து அதே மாதிரி தான் இங்க நான் கொடுத்துருக்கேன். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு ப்ரோக்ரஷன் ஆஃப் திங்கிங், மெமரி, problem solving and decision making skills. First stageல வந்து stage of cognitive development, sensory motor stage 0ல இருந்து 2, learning through sense and action. இதுல என்ன பாத்தீங்கன்னா infants learn through touch, sight, sound and movement. They develop object permanence, understanding that objects continue to exist even when not seen. Action become intentional, reaching for a toy. ஒரு இன்டென்ஷன், அதை போய் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக குழந்தை தவழ்ந்து போகும். அதுதான் பேபி பிளேஸ் வித் அ ராட்டில் அண்ட் ஷேக்ஸ் இட் ரிப்பீட்டட்லி டு ஹியர் த சவுண்ட், லேர்னிங் த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், அதாவது 2ல இருந்து 7 years வரைக்கும். சிம்பாலிக் திங்கிங் அண்ட் இமேஜினேஷன். கீ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா சில்ட்ரன் பிகின் யூசிங் வேர்ட்ஸ், இமேஜஸ் அண்ட் டிராயிங். ஈகோசென்ட்ரிசம், இதுல தே see the world only from their perspective. Lack of logical reasoning, they believe that inanimate object have feelings. For example, அவங்களோட டாய்ஸ்க்கெல்லாம் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அடிச்சுலாம் விளையாடுவாங்க இல்லையா, அதுதான். A child believes the moon follows them while walking outside. அவங்க நடந்து போகும்போது கூடவே மூணு வருது அப்படின்னு அவங்க நினைச்சுக்குவாங்க. இதுதான் வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். They also engage in pretend play like playing house with doll. நெக்ஸ்ட் வந்து concrete operational stage. இதுல வந்து logical and organized thinking will begin. Understanding of conservation, realizing that quantity remains the same despite changing in the shape. ஒரு ஷேப் சேஞ்ச் ஆகும்போது அந்த வாட்டர் அப்படியே தான் இருக்கும் அப்படின்றத இதுல வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. begin understanding reversibility, knowing that action can be undone. ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 8 + 2 is 10, 10 - 2 is 8 அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதே போல ஒரு கிளே வந்து ரவுண்டா ஷேப் பண்ணாலும் இல்ல ஸ்கொயர் ஷேப்ல பண்ணாலும் அந்த கிளேயோடைய குவான்டிட்டி சேம் அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 11+ years. அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஹைப்போதெட்டிக்கல் திங்கிங் வந்து நடக்கும். ability to think abstractly and reason hypothetically, can solve complex problems, moral, philosophical and scientific concepts பத்தி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா teenagers can discuss concepts like justice, democracy or solve algebraic equations. அல்ஜிப்ரால ஈஸியா அவங்க வந்து
solve பண்ணுவாங்க. They also think about future possibilities and consequences of their action. Second one என்னன்னு பார்த்தோம்னா importance of his theory. Helps teachers design age appropriate lesson. Hands on learning for younger children. Next, supports problem solving and critical thinking skill. Helps parents and educators understand children's thought process. Conclusion பார்த்தோம்னா is four stages of cognitive development explain how children thinking evolves from basic sensory experience to complex abstract reasoning. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் மீன் ப்ரூனர்ஸ் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் தி ஸ்டேஜஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரூனரோட ஸ்டேஜஸ்ல 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சினாப்சிஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜெரோம் ப்ரூனர் அண்ட் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் proposed a theory of cognitive development that emphasizes active learning, discovery, and the role of culture and language in shaping a child's thinking. Unlike Piaget, who focused on fixed stages of development, Bruner believed that learning is continuous and influenced by social interactions. Bruner introduced 3 modes of cognitive representation. அதுல first one வந்து inactive mode 0 ல இருந்து 1 learning through actions. Iconic mode 1 ல இருந்து 6 years learning through images. Symbolic mode learning through languages and symbols. His theory highlights the importance of scaffolding, discovery learning, and spiral curriculum where knowledge builds over time. இதில் introduction பார்த்துட்டோம்னா Bruner cognitive development theory focuses on how knowledge is represented and processed at different stages of learning. He believed that learning is an active process where children construct their understanding by interacting with their environment. Bruner's approach contrasts with Piaget's fixed development stages, as he argued that any subject can be taught at any stage if presented in an appropriate way. Next வந்து ப்ரூனரோட 3 modes just explained நம்ம பார்க்கலாம். Inactive mode 0 ல இருந்து 1 year வரைக்கும் learning through actions. Infant learn by physically interacting with objects. Knowledge is gained through movement and actions. There is no use of language at this stage. A baby shakes a rattle and learns that it makes sound. Next, iconic mode learning through images. அவங்க ஆப்பிள பார்க்கறதுக்கு பதிலா ஆப்பிளோட பிக்சர் பார்த்தாலே அது அவங்க ஆப்பிள் அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. Learning occurs through visual representation, pictures, diagrams, and mental images. Children recognize objects and associate them with the meanings. Memory relies on image rather than words. Example, child understand that a picture of an apple represents an actual apple even without the word apple written. Next is symbolic mode, 7+ years. Learning through language and symbols. Thinking become abstract and logical. Learning occurs through language, numbers, and symbols. Problem solving and critical thinking skills will develop. A child, இதில் example பார்த்தோன்னா, a child can understand mathematical symbols and use word to describe ideas. Key educational implications of Bruner's theory அப்படின்னு பார்த்தோம்னா scaffolding. Teachers should support learners by providing guidance and gradually reducing help as the child gains confidence. Discovery learning. Child should explore concepts on their own rather than just memorizing facts. Spiral curriculum. Complex topics should be revised at different levels of understanding as students grow. Conclusion பார்த்தோம்னா Bruner's theory highlights that learning is an active and continuous process where children build on previous knowledge through actions, images, and symbols. The significantly influenced modern education. Next வந்து key takeaway என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து teachers should adapt their teaching method based on child's cognitive development stage. Encourage learning through interaction, exploration, and structured guidance. Next வந்து ராபர்ட் கெய்ன்ஸோட தியரி பார்க்க போறோம். ஹைரார்கிக்கல் லேர்னிங். நெக்ஸ்ட் அதோட சினாப்சிஸ் பார்த்தோம்னா ராபர்ட் கேன் an American educational psychologist proposed the hierarchical learning theory, which explains how learning occurs in a step-by-step process. According to Gagn,
Learning is structured in levels and complex skills are built upon simpler foundational skills. He introduced 8 types of learning that process from simple to advanced level. Gagne also outlined the 9 events of instructions, which provide a framework for effective teaching and instructional design. His theory is, his theory is widely used in educational setting to develop structured learning experience. Introduction பார்த்தோம்னா Gagne's hierarchical learning theory emphasizes that learning occurs in stages with each new skill depending on the mastery of previous skill. He believed that learning should be systematic and structured, ensuring that students acquire basic skills before moving to the more complex one. This theory is particularly useful in curriculum design. நம்ம கரிக்குலம் சப்ஜெக்ட்ல இது லைட்டா படிச்சிருந்திருப்போம். அது ஜஸ்ட் இங்க அதே மாதிரி தான் சொல்றாங்க. சரிங்களா? 8 types of learning in Gagne's hierarchical model. First level என்னன்னு பார்த்தோம்னா signal learning, classical conditioning. Learning occurs through stimulus response association, similar to Pavlov's classical conditioning. பாவ்லவோட பாவ்லவனுடைய கிளாசிக்கல் கண்டிஷனிங்ல பாத்தீங்கன்னா அது வந்து அந்த பெல் அடிச்ச உடனேயே அதுக்கு வந்து என்ன ஆகும் சலைவா வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா அதேதான். சைல்டு அசோசியேட்ஸ் த ஸ்கூல் பெல் வித் ஸ்கூல் பெல் அடிச்சிருச்சுன்னா உடனே பேக்கப் பண்ணும் அப்படின்றதோ இல்ல ஃபயர் அலாம் வந்துச்சுன்னா உடனே எவாக்குவேட் பண்ணும் அப்படின்றதோ நமக்கு வந்து இந்த சிக்னல் லேர்னிங்ல ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி சொல்றாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் லேர்னிங் என்ன டைப் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ். லேர்னிங் ரெஸ்பாண்ட் டு ஸ்பெசிபிக் ஸ்டிமுலி with action. It is based on reinforcement and practice. A child learns to say thank you when gift is given. தேங்க்யூ சொல்றது சாரி சொல்றது இது எல்லாமே ஸ்டிமுலஸ் ரெஸ்பாண்டிங் தான். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் சொல்லி சொல்லி பழக்கப்படுத்துறது. நெக்ஸ்ட் வந்து செயினிங். லேர்னிங் அக்கர்ஸ் த்ரூ அ சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். ஈச் ஸ்டெப் பில்ட்ஸ் ஆன் ப்ரீவியஸ் ஒன். ஒரு ப்ரீவியஸா அவங்க இதை பத்தி ப்ரீவியஸ்ல படிச்சதை வச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஒன்னோட ஒன்று கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கும். அதான் செயினிங். நெக்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டையிங் ஷூ லேசஸ் ரெக்வயர்ஸ் மல்டிபிள் ஸ்மால் ஆக்ஷன்ஸ் பிஃபோர் இன் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஷூ எடுத்துப்போம், அதுக்கப்புறம் அந்த ஷூக்குள்ள இருக்க ஹோல்ஸ்குள்ள அந்த லேஸை வந்து இன்சர்ட் பண்ண கற்றுப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் போவோம் இல்லையா அதேதான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுப்போம். அதுதான் செயினிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து வேர்பல் அசோசியேஷன். இதுல வந்து learning involves connecting words and meanings, important for language development. Learning vocabulary by associating word with objects or images. This is verbal association. Next one, the discrimination learning. Ability to differentiate between similar concepts or stimuli. அதாவது distinguish between B and D. Students வந்து அதில் நிறைய கன்ஃபியூஸ் ஆவாங்க. In 6th standard 7th standardல இருக்க ஸ்டூடெண்ட்ஸு கூட பிக்கும் டிக்கும் அவங்க டக்குன்னு அவங்க வந்து பிஏ டியாவும் டிஏ பியாவும் எழுதுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எழுதிட்டு தான் இருக்காங்க. கான்செப்ட் லேர்னிங் கீ ஃபியூச்சர்ஸ். Understanding general concepts by grouping similar objects or ideas. For example, recognizing that all animals with the feathers are birds. இதுதான் வந்து கான்செப்ட் லேர்னிங். ஃபெதர்ஸ் இருந்துச்சுனாலே அது பேர்ட் கேட்டகரியில வரும் அப்படின்றது. ரூல் லேர்னிங் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மேத்தமேட்டிக்கல் ரூல்ஸ்னு சொல்லலாம். அவங்க வந்து ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கிராமர் ரூல்ஸ் லாங்குவேஜ்ல இருக்கு. கிராமர் ரூல்ஸுமே நம்ம வந்து இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்டிங் and applying rules or principles to solve problems, using grammar rules to form correct sentences. Next வந்து problem solving, the highest level of learning involving critical thinking and applying knowledge. A student solves a mathematical word problem using multiple concepts. அவங்க add பண்ணி subtract பண்ணி multiply பண்ணி பண்ணுவாங்க இல்லையா சில கான்செப்ட்ஸ் எல்லாம், அதுதான். ஸோ ப்ராப்ளம் சால்விங். நெக்ஸ்ட் வந்து இவருடைய 9 ஈவெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்துடலாம். என்னென்ன ஈவெண்ட் கேக்னியோட 9 ஈவெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா கெயின் அட்டென்ஷன், ஸ்டார்ட் வித் அன் என்கேஜிங் ஆக்டிவிட்டி, இன்ஃபார்ம் லேர்னர் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ், டெல் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் தே வில் லேர்ன். அவங்க என்ன லேர்ன் பண்ண போறாங்கன்றத சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு என்கேஜிங் ஆக்டிவிட்டியில ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன லேர்ன் பண்ண போறாங்க அப்படின்ற ஆப்ஜெக்டிவை சொல்லணும். நெக்ஸ்ட் ஸ்டிமுலேட் ரீகால் ஆர் ப்ரையர் லேர்னிங். அவங்க
கனெக்ட் நியூ லேர்னிங் டு ப்ரையர் நாலேஜ். முன்னாடி என்ன லேர்ன் பண்ணாங்கன்றத நெக்ஸ்ட் என்ன லேர்ன் பண்ண போறாங்கன்றது ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத நம்ம காட்டணும். நெக்ஸ்ட் பிரசன்ட் த கண்டென்ட். Teach the concept using different method. Next, provide learning guidance for hints, offer hints, examples or demonstration. Next, elicit performance. Encourage students to practice. Give feedback. Provide corrections and encouragement. Access performance. Test வைக்கிறது. Next, enhance retention and transfer. Apply knowledge to real world situation. இது just நம்ம லெசன் பிளான் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து மோட்டிவேட் பண்ணுவோம். அதுதான் ஸ்டார்டட் என்கேஜிங் ஆக்டிவிட்டி வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து போர்டில் எழுதிட்டு இதுதான் இன்னைக்கு லேர்ன் பண்ண போறீங்கன்றது சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இன்டர்னல் ஆர்கன் வச்சுக்கலாமே, அதில் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அவங்க அன்னைக்கு என்ன லேர்ன் பண்ண போறாங்கன்றத அவங்க வாயால சொல்ல வச்சு அதை ஆப்ஜெக்டிவ் எழுத வச்சுட்டு போர்டில் எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்றத சொல்லி அதுல இருந்து நெக்ஸ்ட் கான்செப்டை கொண்டு வருவோம். லாஸ்ட் கிளாஸ்ல பாடி பார்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருப்போம், இந்த கிளாஸ்ல நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து லேர்ன் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லிட்டோம் அப்படின்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறது தான் இங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ரையர் நாலேஜை அவங்க ரீகால் பண்றது. நெக்ஸ்ட் பிரசன்ட் த கான்டென்ட். இப்போ வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் பத்தி பேசணும். அதுக்கப்புறமேட்டு இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத ஹிண்ட்ஸோ எக்ஸாம்பிள்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கொடுக்கறது. ஜாயின்ஸ்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம சொல்றது, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்டை சொல்ல வைக்கணும், ஜாயின்ஸ் இல்லாம பண்ண வைக்கணும், அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும், அவங்க கரெக்டாக தப்பு இல்லை எங்கெல்லாம் அவங்களுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நமக்கு வந்து அது கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் வைக்கிறது, இதெல்லாம் இன்டர்னல் ஆர்கன், எந்தெந்த இன்டர்னல் ஆர்கன் எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லணும். Enhance retention and transfer. Apply knowledge to real world situation. Next வந்து conclusion. இவரோட hierarchical learning theory explains that learning progresses from simple association to complex. சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸ்க்கு போறது. 8 types of learning இருக்கு. அது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 9 ஈவெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இவரோட ஹைரார்கிக்கல் லேர்னிங்ல இருக்கு, கேக்னியோட ஹைரார்கிக்கல் தியரியில இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பிளைன் த தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தேர் ஃபேக்டர்ஸ். தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தேர் ஃபேக்டர்ஸ். சினாப்சிஸ்ல வந்து இன்டெலிஜென்ஸ் இஸ் தி எபிலிட்டி டு லேர்ன், ரீசன், சால்வ் ப்ராப்ளம் அண்ட் அடாப்ட் டு நியூ சிச்சுவேஷன்ஸ். Over years, psychologists have proposed various theories of intelligence, each defining intelligence differently. Some theories suggest intelligence is a single general ability, with others propose multiple types of intelligence. இதுல major theories என்னென்னு பார்த்தோம்னா யூனிட்டரி தியரி, அப்புறம் ஸ்பியர்மேன்ஸ் தியரி, தார்ன்டைக்ஸ் தியரி, தர்ஸ்டோன்ஸ் தியரி, கில்ஃபோர்ட்ஸ் தியரி, கார்ட்னர்ஸ் தியரி. ஃபர்ஸ்ட் யூனிட்டரி தியரியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல ஒரு இன்ட்ரடக்ஷன்ல இது சினாப்சிஸ்ன்றதுனால இது ஷார்ட்டா இங்க கொடுத்துருந்துருக்கோம். நெக்ஸ்ட் இதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துடலாம். Introductionல intelligence has been studied extensively by psychologists to understand how individuals think, learn and solve problem. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். Some view intelligence as a single general ability. அது வந்து ஸ்பியர்மேன் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து others believe intelligence consists of multiple independent abilities. கார்ட்னரும் தர்ஸ்டோனும் வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் எபிலிட்டியில வருவாங்க. மாடர்ன் தியரிஸ் யார் பேசியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா influenced by both genetic and environmental factors. Next வந்து understanding these theories helps educators and psychologists tailor teaching and assessment method based on individual strengths. First வந்து unitary theory, அதாவது monarchic தியரி. சிங்கிள் ஒரே ஒரு ஜெனரல் எபிலிட்டி தான் அப்படின்னு சொல்றது வந்து நமக்கு யூனிட்டரி தியரியில வரும். கீ ஐடியா என்னன்னா இன்டெலிஜென்ஸ் இஸ் அ சிங்கிள் ஃபிக்ஸ்டு எபிலிட்டி தட் டிட்டர்மைன்ஸ் அ பர்சன்ஸ் மென்டல் கேப்பபிலிட்டி. இதோட கிரிட்டிசிசம் பார்த்தோம்னா திஸ் தியரி இஸ் டூ சிம்பிளிஸ்டிக். ரொம்ப சிம்பிளாகவும் ஆஸ் இன்டெலிஜென்ஸ் இஸ் நவ் அண்டர்ஸ்டுட் டு பி மோர் காம்ப்ளெக்ஸ். இப்போ வந்து இன்டெலிஜென்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு இப்போ இருக்கிற வேர்ல்ட்ல. நெக்ஸ்ட் ஸ்பியர்மன்ஸோடைய டூ ஃபேக்டர்ஸ் தியரி. இன்டெலிஜென்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் general intelligence, specific intelligence, GS.
general intelligence ன்னு பார்த்தோம்னா overall cognitive ability. Specific intelligence பார்த்தோம்னா ability in particular taskல அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்களே அது. Example, a student with a high G factor tends to perform well in multiple subjects. நெக்ஸ்ட் வந்து தாண்டேக்கோட மல்டி ஃபேக்டர் தியரி. இதுல வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலால மல்டிபிளான ஒரு ஸ்கில்ஸ்ல வந்து ரொம்ப வெர்ஸ்டைலா இருக்க முடியும். கீ ஐடியாஸ் ஃபார் இன்டெலிஜென்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் எபிலிட்டிஸ் கிளாசிஃபைட் as abstract intelligence, அதாவது thinking in term of symbols. Next, mechanical intelligence, understanding physical systems. Social intelligence, interacting effectively with the people. For example, an engineer might excel in mechanical intelligence, while a politician might have high social intelligence. Next வந்து Thurstone's ஓட group factor ரெண்டுமே சிமிலரா இருக்கும். Intelligence is composed of 7 primary mental abilities: verbal comprehension, understanding the language, different languages; word fluency, quickly recalling words; number ability, solving numerical problems; spatial visualization, understanding shapes and space; associative memory, memorizing and recalling information; reasoning ability, solving logical problems; perceptual speed, recognizing patterns quickly. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா a chess player has high reasoning ability while an artist has strong spatial visualization. Next, Guilford's structure of intellect theory. Next வந்து key idea. இதோட key idea என்னன்னு பார்த்தா intelligence has 3 dimension: operations, content, product. Operations வந்து mental process. Contentன்றது type of information processed. Product the outcome of thinking. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஆப்ரேஷன் வந்து மைண்ட்ல தான் மென்டலா அவங்க ஒர்க் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்னத்தை வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ண போறாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சயின்டிஸ்ட் கண்டக்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் யூசஸ் ஆல் 3 dimension: மென்டல் ப்ராசஸ், கெமிக்கல் டேட்டா அண்ட் கன்க்ளூஷன்ஸ். அதுக்கு வெளியில வரக்கூடிய அவுட்கம் என்ன? ப்ராடக்ட். நெக்ஸ்ட் கார்டனரோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. இதோட கீ இன்டெலிஜென்ஸ் கீ ஐடியாஸ் என்னன்னு பார்த்தோம்னா இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் அ சிங்கிள் எபிலிட்டி பட் கன்சிஸ்ட் ஆஃப் 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ்: லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், bodily kinesthetic intelligence, interpersonal intelligence, intrapersonal intelligence, அப்புறம் naturalistic intelligence. ஃபர்ஸ்ட் லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம்னா ஸ்ட்ராங் இன் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன். லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் நம்பர்ஸ்லையும் லாஜிக்லையும் ரொம்பவே வெர்ஸ்டைலா இருக்கிறது. ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து குட் அட் விஷுவலைசேஷன் அண்ட் டிசைனிங். மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங் அண்ட் மியூசிக் அண்ட் ரிதம். பாடிலி கெனஸ்தட்டிக்னு பார்த்தோம்னா மூவ்மெண்ட்லையும் கோஆர்டினேஷன்லையும் வெர்சடைலா இருக்கிறது. இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஸ்ட்ராங் சோஷியல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் டீப் செல்ஃப் அவேர்னஸ். Naturalistic intelligence, understanding nature and living things. For example, a poet has linguistic intelligence, a dancer has bodily kinesthetic intelligence, a scientist has logical mathematical intelligence. The conclusion என்னன்னு பார்த்தோம்னா theories of intelligence provide different perspectives of how people learn and solve problems. While early theories focused on single general ability, modern theories recognizes that intelligence is multi-phased. இதோட key takeaway அப்படின்னு பார்த்தோம்னா understanding different types of intelligence allow educators to design better teaching method that caters to each student's strength. நெக்ஸ்ட் வந்து 8th கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் மீன் பை டெவலப்பிங் அ பர்சனல் லேர்னிங் தியரி? டெவலப்பிங் அ பர்சனல் லேர்னிங் தியரி இதோட சினாப்சிஸ்ல வந்து டெவலப்பிங் அ பர்சனல் லேர்னிங் தியரி இன்வால்வ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேரியஸ் லேர்னிங் தியரிஸ் அண்ட் இன்டிகிரேட்டிங் தெம் இன்டு அ பர்சனலைஸ்ட் அப்ரோச் டு எஜுகேஷன் பை கம்பைனிங் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் பிஹேவியரிசம், காக்னிட்டிவிசம், constructivism and social learning theories. Learners can create a unique learning frame that suits their needs, strength, and goals. Key aspects for identifying learning preferences and strengths, integrating multiple learning theories for a balanced approach, adapting learning strategies based on experience and feedback, applying theories to real world learning and teaching scenarios.
இன்ட்ரடக்ஷன்ல பார்த்துட்டோம்னா a personal learning theory is an individual's unique way of understanding and processing information. It is shaped by one's experience, cognitive abilities and educational background. Why is it important? Helps in effective learning by recognizing strengths and weakness, encourages lifelong learning by adapting different approaches, improves teaching methods for educators based on students' uh, diverse needs. Developing a personal learning theory of requires knowledge of major learning theories that ability to apply them in practical settings. First என்னன்னு பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங் தியரிஸ். டு டெவலப் அ பர்சனல் லேர்னிங் தியரி ஒன் மஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மேஜர் லேர்னிங் பிராக்டிசம் பிஹேவியரிசம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின்னர், பாவ்லவ் அண்ட் தாண்டெக் இவங்களுடைய தியரி தான். கீ ஐடியான்னு பார்த்தோம்னா லேர்னிங் ஹேப்பன்ஸ் த்ரூ ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்சஸ் தான் நம்ம ஸ்கின்னர், பாவ்லவ் அண்ட் தாண்டெக் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அதே தான். எம்பசைசஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட், எஃபெக்டிவ் ஃபார் ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங் அண்ட் ஹேபிட் ஃபார்மேஷன். எக்ஸாம்பிள் லேர்னிங் அ லாங்குவேஜ் த்ரூ ரிப்பிட்டேஷன் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் காக்னட்டிவிசம். இதுல வந்து பியாஜேவும் ப்ரூனர் அண்ட் தென் ராபர்ட் கேக்னேவுடைய தியரி பார்த்துருந்துருப்போம் இல்லையா, அது எல்லாமே காக்னட்டிவிசம்ல வரும். Learning involves processing, organizing, and storing information. Focuses on understanding rather than memorizing. Uses strategies like scaffolding, problem solving, and structured learning. Next, for example, வந்து solving mathematical problems. சரிங்களா. Next வந்து constructivism. இதுல வந்து நம்ம ப்ரூனர், டூவே இவங்களுடைய தியரிஸ் எல்லாம் வரும். இதோட கீ ஐடியா பார்த்தோம்னா லேர்னிங் இஸ் ஆக்டிவ், செல்ஃப் டைரக்டட் அண்ட் சோஷியலி இன்ஃப்ளூயன்ஸ்டு. லேர்னர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் தேர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், எம்பசைசஸ் hands on experiments and real world applications. Example, science experiments where students discovers concepts through exploration. அவங்களே பண்ணி பார்த்தாதான் அது வந்து அவங்களுக்கு நல்லாவே ஞாபகத்துல இருக்கும். சோஷியல் லேர்னிங் தியரி நம்ம பேண்டுராது. அதுல வந்து லேர்னிங் ஆக்கர்ஸ் த்ரூ அப்சர்வேஷன், இமிட்டேஷன் அண்ட் மாடலிங் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ரூல் மாடல்ஸ் emphasizes the importance of motivation and reinforcement. For example, a child learns social skills by observing parents and peers. Next வந்து step to develop a personal learning theory. Number 1, self-reflection. Identify personal learning style. விஷுவலா, ஆடிட்டரியா இல்ல கெனஸ்தட்டிக்கா நம்ம வந்து என்னன்னு பார்க்கணும். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ல ஐடென்டிஃபை பண்ணணும் நம்ம எப்படிப்பட்ட ஸ்டைல் நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு. கம்பைன் தியரிஸ், இன்டிகிரேட் பிஹேவியரிசம், காக்னிட்டிவிசம் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவிசம். நெக்ஸ்ட் அப்ளை and adapt. Test strategies in real world learning and modify based on results. Next, seek feedback. Assess progress through peer reviews and self-evaluation. These are steps to develop a personal learning theory. நம்மளையே நம்மளோட ஸ்டைல் என்னன்னு கத்துக்கணும், நமக்கு எது செட் ஆகும்னு பார்க்கணும், இல்லைன்னா கம்பைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அப்ளை பண்ணி அடாப்ட் பண்ணிக்கணும். எப்படி அது ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம ரியல் வேர்ல்ட்ல செனாரியோல யூஸ் பண்ணணும்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நான் இது பண்றது கரெக்டா அப்படின்ட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல நம்ம பேரண்ட்ஸ் கிட்டயோ. நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் கேக்னேஸ் ஹைரார்கிக்கல் ஸ்டெப் model in personal learning theory. Hierarchical step model helps in structuring a progressive learning process. Learning occurs step by step from simple to complex skills, useful for designing effective instructional methods. For example, gaining attention, presenting information, guiding practice, assessing performance. Conclusion பார்த்தோம்னா, developing a personal learning theory is an ongoing process of integrating various learning theories to enhance understanding and application. By combining behavioral, cognitive, constructivist, and social learning approaches, learners can maximize their potential and educators can create effective teaching strategies. Key takeaway in பார்த்தோம்னா, personal learning theory evolves with experience, helping learners become more independent, adaptable, and effective in their educational journey. Not only educational journey, in real life too.
Next on the 9th question, last question of this unit, explain briefly instructional design model. Instructional design model பத்தி பார்த்தோம்னா IDM அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதோடைய full form கூட one wordல கேட்கறதுக்கு chances இருக்கு. IDM அப்படின்னா instructional design model is a structured approach used to develop effective and efficient learning experience. It provides a systematic framework for designing, developing, implementing and evaluating instructional materials and training programs. பாப்புலர் மாடல்ஸ் இன்க்ளூட் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்திருப்போம். ADDIE அப்படின்னா அனலைஸ், டிசைன், டெவலப், இம்ப்ளிமெண்ட், எவாலுவேட் மாடல். நெக்ஸ்ட் கேக்னியோட 9 ஈவெண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பார்த்துருக்கோம். ப்ளூம்ஸ் டாக்ஸானமியும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மெரில்ஸ் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இது மட்டும் நம்ம இதில் நியூவாக பார்க்க போகிறோம். Next, ID, instructional design, focuses on creating engaging learner-centered educational experiences. It combines theories of learning, educational psychology, and instructional strategies to enhance teaching and training effectiveness. Why is instructional design important? Ensures a systematic and organized learning experience, enhances learner engagement and knowledge retention, helps in customizing learning for different audience, different students. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கீ இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் மாடல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ADDIE மாடல், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணோம், நெக்ஸ்ட் டிசைன், டெவலப், இம்ப்ளிமெண்ட் அண்ட் எவாலுவேட். ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணோம். மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ஐடி மாடல் தட் ஃபாலோஸ் 5 phases, அதுதான் ADDIE. A, analyze, identify learners need and goal. Design, structuring the course with objectives, content and assessment. Development, creating instructional materials. Implementation, delivering the instruction. Evaluation, assessing the effectiveness and making improvements. For example, developing an online training program using ADDIE ensures structured content deliver. Next, Gagny's 9 event of instructions. Robert Gagny models outline 9 instructional steps. அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இதில் ஒரு glance போயிடலாம். Gain attention, inform learners of objective, stimulate recall and prior knowledge, present new content, provide guidance, elect performance, provide feedback, assess performance, enhance retention and transfer. Next வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் சொன்ன மாதிரி சயின்ஸ் டாபிக் தான் அவங்க எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. A teacher using these steps in classroom to introduce a new science topic. Next வந்து Bloom's taxonomy. Bloom's taxonomyல பாட்டம் மோஸ்ட் இருக்கிறது ரிமெம்பரிங். இதுதான் வந்து ஒரு பாட்டம் மோஸ்ட் லெவல். ரிமெம்பர் பண்ணும், நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், நெக்ஸ்ட் அப்ளை பண்ணும், அதுக்கடுத்து அனலைஸ் பண்ணும், எவாலுவேட் பண்ணும், புதுசா கிரியேட் பண்ணும் நியூ ஐடியாஸ். அதுதான் Bloom's taxonomy. Using Bloom's taxonomy to design higher order thinking questions in examinations. Next வந்து Merrill's. இதுதான் நம்ம நியூவா பார்க்குறோம். David Merrill's proposed that effective learning happens when real world problems are used. Knowledge is activated, demonstrated, applied and integrated. Example, a medical training program where students apply knowledge in real life scenarios. Next வந்து application of instructional design models. In schoolல apply பண்ணுவோம், curriculum designல, lesson planningல. In corporate trainingல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது, in e-learningல ஆன்லைன் க்ளோசஸ்ல மாடல்ஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன் போட்டு இந்த கொஷனை கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் மாடல்ஸ் ensure structured, effective, engaging learning experience by applying models like ADDIE, Gagny's 9 events, Bloom's taxonomy. Educators and trainers can enhance knowledge retention and learner outcomes. Key takeaway பார்த்தோம்னா the right instructional design model improves teaching efficiency and enhances learner engagement in various educational settings. இந்த சாப்டர் இந்த வீடியோல முடியுது. I'll try to upload the full video. இது 53 minutesக்கு மேல போயிடுச்சு. நெக்ஸ்ட் சாப்டர் ரொம்பவே சின்ன சின்ன சாப்டர்ஸ் தான், நெக்ஸ்ட் 3 chapters. So let's see the revision in the next video. Thank you.